உங்களோட இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரோஸ் மொஜிட்டோ ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். இது நம்ம ஜாக்ஸ் கிச்சனோட ரோஸ் சிரப். நீங்கள் எந்த ரோஸ் சிரப்னாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஜாக்ஸ் கிச்சனோட ரோஸ் சிரப் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ நான் கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் ஆட் பண்ணுறேன். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இதில் நல்லா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம், நல்லா கோல்டாக இருக்கிறதுக்காக. அடுத்து இதில் கொஞ்சமாக க்ரஷ் பண்ண மின்ட் லீஃப் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நல்ல சோடாவை நல்ல கோல்டாக இதில் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ரோஸ் மொஜிட்டோ நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாகவும் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது குடிக்கும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவா எந்த சுகரும் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா ரோஸ் சிரப்லேயே சுகர் எல்லாமே அதுலயே இருக்கும். ஸோ அதுவே போதுமான அளவு. ஸோ இப்போ இந்த மொஜிட்டோவை இந்த வெயில் காலத்துல சூப்பரா குடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இது வெயில் காலம் இல்ல, வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இதை சர்வ் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா ஒரு ரெஸ்டாரண்ட்ல குடிச்ச ட்ரிங்கோடைய ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எந்த ரெசிபிஸையும் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.